தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கானது அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுதும்பொழுது சில காரணங்களால் நம்மளால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை இருக்கும். குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் படிப்பதற்கு வழி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் தான் இன்னைக்கான வீடியோவே. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் அடிக்கடி நான் சொல்கிற விஷயமும் அதுதான். பொதுவா வந்து நமக்கு 2 விஷயம் வேணும். 1 கையில வந்து நமக்கு அதிகமா பணம் இருந்ததுன்னு சொன்னா, எம்பிபிஎஸ் நீங்க படிக்கலாம். அல்லது நீங்க படித்து நீட்ல அதிக மதிப்பெண் எடுத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் படிக்கலாம். இது 2டே 2 மட்டும் தான் நமக்கு வழி. சரிங்களா? சரி, இப்ப நமக்கு ஒரு என்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்டின்னா, ஒரு மேனேஜ்மென்ட் சீட்டுக்கு பணம் குடுத்து நம்ம ஒரு சீட்ட வாங்குறோன்ற மாதிரி, எம்பிபிஎஸ் அந்த மாரி நம்மளால பண்ண முடியுமான்னா, அது கட்டாயம் முடியாது. ஆனா பணம் இருந்தா படிக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. அது என்ன வழி? அப்டின்னா, சிம்பிளா யாரா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட் வேணும் அப்டின்னா, கண்டிப்பா நீட் எக்ஸாம் அப்டின்றத நீங்க கிளியர் பண்ணி தான் ஆகணும். கிளியர் பண்றது மட்டுமே இல்ல. நீங்க இந்த இடத்துல இந்த கிளியர்ன்ற வேர்டிங்க நல்லா கவனிக்கணும். நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க, குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருமான்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு ஒரு அ அந்த எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும்னா, அதற்கு உண்டான தகுதி, அதற்கு உண்டான குவாலிஃபிகேஷன் அப்டின்றது உங்க மதிப்பெண்ல காமிக்கணும். அப்படி காமிச்சா மட்டும் தான் உங்களுக்கு அந்த சீட் ஆனது கிடைக்கும். இதுல 2 வகை உண்டு. ஒண்ணு நீங்க கவர்ன்மென்ட் காலேஜஸ் போறது. இன்னொன்னு பிரைவேட் காலேஜஸ் போறது. கவர்ன்மென்ட் கோட்டா வழியா பிரைவேட் காலேஜஸ் போறது. ஸோ இதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேற மாரி இருக்கும் கவர்ன்மென்ட்ல. ஒரு 18,000 அந்த ரேஞ்சுக்கு இருந்தாவே உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு உங்களால படிக்க முடியும். அது ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்ன்மென்ட் சீட்ல நீங்க உள்ள போறீங்க. கவர்ன்மென்ட் கோட்டால உள்ள போறீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 4,50,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் பிளஸ் அடிஷனலா ஒரு 2 லேக்ஸ் கிட்ட வந்துரும். அரவுண்ட் 6 டூ 7 லேக்ஸ் பெர் இயர் நீங்க பே பண்றது ரெடியா இருந்தீங்கன்னா, ஒரு கவர்ன்மென்ட் கோட்டால பிரைவேட் காலேஜ்ல போய் படிக்கலாம். ஸோ இது 2மே ஒரு ஒரு வகையான கேட்டகரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது 2க்குமே மதிப்பெண் அப்படின்றது ரொம்ப நமக்கு தேவைப்படும். மதிப்பெண்ன்றது ரொம்ப அதிகமா தேவைப்படும். அப்பதான் உங்களால வந்து அங்க போய் அந்த சீட் பிரைவேட் காலேஜோ அல்லது கவர்ன்மென்ட் காலேஜோ உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதுவும் நம்மகிட்ட இல்ல. அதாவது ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் படிக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பெண் கிடையாது. கவர்ன்மென்ட் காலேஜ்ல படிக்கிற அளவுக்கு மதிப்பெண் கிடையாது. ஆனா, எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது, நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க எப்பயும் போல ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எம்சிசி மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி வந்து நடத்துற அந்த கவுன்சிலிங்க்குரிய அவங்க அவங்களோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. எம்சிசியோட வெப்சைட்ல. அதுல போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வைக்கிற கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா, பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு இந்த ஆல் இண்டியா கோட்டா வழியா சில காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுல மதிப்பெண் சற்று குறைவா இருந்தாலுமே உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அது எந்த மாதிரியான காலேஜ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்ற எம்சிசி நடத்துற கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜும் அதுக்குள்ள தான் வரும். சரிங்களா? அதாவது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ்ல நீங்க படிக்கணும்னாலும் சரி, அல்லது ஜிப்மர் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரியில நீங்க படிக்கணும்னாலும் சரி, இந்த இடத்துல மதிப்பெண் அதிகமா வேணும். இது 2க்குமே. இதை தாண்டி நான் சொல்றது இது 2 கிடையாது. இத தாண்டி அடுத்ததா இன்னொரு விஷயம் இருக்கு. டீம்டு டூ பி யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். டீம்டு யுனிவர்சிட்டி. இந்த டீம்டு யுனிவர்சிட்டில படிக்கணும்னா, உங்களுக்கு பணம் மட்டும் இருந்தா போதும். மதிப்பெண் பெருசா தேவைப்படாது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் அப்படின்றது. இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மதிப்பெண் உங்களுக்கு குறைவா இருக்கு. ஆனா எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்ன்ற நிலையில இருக்கிறீங்கன்னா, இந்த சாய்ஸ எடுக்கலாம். என்ன சாய்ஸ் அப்படின்னா, நீங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணிட்டு, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது, மதிப்பெண் குறைவா இருக்கு. அதாவது குறைவு அப்படின்னா, அது எவ்வளோ மதிப்பெண் தேவைப்படும்னு நான் பின்னாடி சொல்றேன். அந்த அளவுக்கு நீங்க மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னா, நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும். உங்களுக்கு எய்ம்ஸோ, ஜிப்மரோ கிடைக்காது இந்த ஆல் இண்டியா கோட்டால. அப்படின்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னா, நீங்க ஒரு 150 இருக்கீங்க, 160 இருக்கீங்க அப்படின்னா, 200 தான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேற வழியே இல்ல. டீம்டு யூனிவர்சிட்டில மட்டும் தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது சாய்ஸ் ஃபில் குடுங்க. உங்க ஏரியால நியர்பை இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி எதுவோ அத பார்த்து, அத ஃபர்ஸ்ட் காலேஜா குடுத்துங்க. அடுத்த டீம்டு யூனிவர்சிட்டி, அடுத்த டீம்டு யூனிவர்சிட்டின்னு 2, 3 டீம்டு யூனிவர்சிட்டி வரிசையா நீங்க குடுத்துட்டு, சாய்ஸ் ஃபில் குடுத்துட்டு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா, கவுன்சிலிங் டைம்ல உங்களுக்கு ஈஸியா வந்து அலர்ட் ஆகும். அப்படி அலர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, நீங்க எந்த டீம்டு யூனிவர்சிட்டிய செலக்ட் பண்றீங்களோ, அத பொறுத்து ஃபீஸ் வந்து மாறுபடும். அது எவ்வளோ வரும் அப்படின்னா, அதிகபட்சம் ரூ. 25,00,000 வருஷத்துக்கு அப்படின்னு வரும். அதிகபட்சம் வருஷத்துக்கு ரூ. 25,00,000. குறைந்தபட்சம்ன்றது ஒரு ரூ. 19,00,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 25,00,000, 26,00,000 அந்த ரேஞ்சுக்கு தான் அதிகபட்சம் அப்படின்னு சொல்றது. வருஷத்துக்கு
இது இல்லாம கம்மியா டீம்டு யுனிவர்சிட்டினா ஒரு 19,50,000 ரூபாய், 19,000 ரூபாய் அந்த சாரி 19,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் குறைவான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது இந்த டீம்டு டு பி யுனிவர்சிட்டீஸ்ல. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஃபாஸ்ட்டா நான் ரீட் அவுட் பண்றேன். இப்ப நமக்கு சென்னையில நெறைய டீம்டு யுனிவர்சிட்டீஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டீஸ், பாரதி, அதேபோல செட்டிநாடு யூனிவர்சிட்டீஸ், சவிதா மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் வந்து ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜஸ், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜஸ், ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. எஸ்ஆர்எம் கிட்டத்தட்ட 250 சீட் அவங்க இதுல மட்டுமே இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டில எஸ்ஆர்எம்ல 250 இருக்கு. சில காலேஜஸ்ல 150 சீட் இருக்கும். சில காலேஜஸ்ல 200 சீட் இருக்கும். ஸோ இந்த மாரியான யுனிவர்சிட்டீஸ் இருக்கு. இங்க புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடு, மகாத்மா காந்தி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கு. இந்த மாரி டீம்டு யூனிவர்சிட்டீஸ நீங்க செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில் குடுத்துட்டீங்கன்னா, ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, ரூ. 25,00,000 ரூ. 19,00,000 ரூ. 23,00,000 ரூ. 24,00,000 அந்த ரேஞ்சுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் வருஷத்துக்கு. அப்போ உங்களுக்கு அது ஈஸியா ஆயிடுச்சு. செலக்ட் ஆகுது. அவங்க சாய்ஸ் ஃபீல்ட்ல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ, அந்த காலேஜ்ல போயிட்டு அந்த ஃபீஸ கட்டிட்டு நீங்க எம்பிபிஎஸ் படிக்க வேண்டியது தான். இது மதிப்பெண் கட் ஆஃப் அப்படின்றது எவ்வளோ தேவைப்படும்? நான் ஏற்கனவே சொன்ன மாரி, குறைந்தபட்ச மதிப்பெண் நீங்க வந்து ஒரு ஒரு அ 150, 120, 130, 160, 200, 220, 250 அந்த மாரி ரேஞ்சுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த யுனிவர்சிட்டில எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. சரிங்களா? அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நீங்க படிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவைன்னா, பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களால மணி வந்து உங்களால பண்ண முடியும், கட்ட முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா, இந்த சாய்ஸ எடுக்கலாம். அதர்வைஸ் அதெல்லாம் எங்களால இவ்வளோ பணம்லாம் கட்ட முடியாதுன்னா, பெட்டர் என்ன, அடுத்த வருஷம் திருப்பி நீங்க நீட் எக்ஸாம் எழுதி, நல்ல மார்க் எடுத்து வெளியில வர்றது மட்டும் தான். சரிங்களா? ஸோ இதுதான் வழி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ கண்டிப்பா குடுத்திருக்கும். படிப்பு நம்ம மதிப்பெண் எந்த அளவுக்கு தேவைப்படுது, அல்லது பணம் தேவைப்படும் அப்படின்ற விஷயங்கள கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி தெரிஞ்சிருந்தது உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாம இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.